ஜெனரல் நாலேஜ் புக் படிக்க சொல்லிருக்காரு. ஊர்ல இருந்து வந்து கேள்வி கேட்டு பதில் தெரியலன்னா கோவப்பட்டு திட்டுவாரு. இப்பதான் எனக்கு தூக்கம் வரலையே, இதையாவது படிக்கலாம். காலையில எழுந்ததும் ஊற வச்ச கொண்டக்கடலை சாப்பிடணும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும். சூப்பையும் ஃப்ரூட்ஸையும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். டைம் இப்படி அப்படி ஆகக்கூடாது. எல்லாம் பர்ஃபெக்டா டைமுக்கு நடக்கணும். ராத்திரி கண்டிப்பா கண்ணு முழிக்கவே கூடாது. கொஞ்ச நாளைக்கு உன் மனசு பூராவும் காம்படிஷன்ல ஜெயிக்கிறது பத்தின நினைப்பாவே இருக்கணும். உன்னால முடியும் செம்பா. நீ ஜெயிக்கிற, நீதான் ஜெயிக்கிற. இதுவரைக்கும் எல்லாத்துலயும் நீ கரெக்டான பொண்ணுங்கிறத நிரூபிச்சிருக்க. அதே மாதிரி இதுலயும் நீ நிரூபிக்கணும். வீட்டுல மட்டும் இல்ல, வெளியிலயும் உன்னை நீ நிரூபிச்சாகணும். வீட்டுல உனக்கு வந்த அத்தனை கஷ்டத்தையும் இப்படி சாதாரணமா ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சியும் அதே மாதிரிதான் இதுவும். உன்னை தோத்து போக விட மாட்டேன் செம்பா. நீ உன் சின்னையாவுக்காக இது கூட செய்ய மாட்டியா? சொல்லு செம்பா, செய்வியா மாட்டியா? முடியும் சின்னையா, முடியும். நிச்சயமா முடியும். சின்னையா, உங்களுக்காக நான் உசிரியே கொடுப்பேன். நீங்க சொல்றதையா நான் கேட்க மாட்டேன். என்னால முடியும் சின்னையா. நீங்க சொல்றத என்னால செஞ்சு காட்ட முடியும் சின்னையா. நீங்க மட்டும் என் பக்கத்துல இருந்தீங்கன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு தடவை உங்க குரலை கேட்கணும். நீங்க நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னும் ஏன் சின்னையா போன் பண்ணாம இருக்கீங்க? செம்பா, ஏய் செம்பா, அர்ச்சனாக்கு ஒரு லெமன் ஹனி வாட்டருக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க? செம்பா சமையல் கட்டுல இல்லையம்மா. கிச்சன்ல செம்பா இல்லையா? அது சரி, அழகி போட்டியில கலந்துக்கிறவ கிச்சன்ல என்னத்த கிழிப்பா. ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இவ இந்த போட்டிக்கு பேர் கொடுத்தாலும் கொடுத்தா அப்பா இவ ஆட்டம் சத்தியமா தாங்க முடியல. மனசுக்குள்ள அந்த அம்மா உலக அழகியாவே பிக்ஸ் ஆயிட்டாங்க போல இருக்கு. வீட்டு வேலையை பார்க்காம நைட்டு பூரா மூழ்கிட்டு இருந்துட்டு இப்ப தூங்கிட்டு இருக்காளா? ஏய் செம்பா, அனி எதுக்கு இப்ப செம்பா நீ கூப்பிட்டு இருக்கீங்க? சும்மா டைம் பாஸ்க்கு. மணி என்ன ஆகுது? அத நானே உங்களுக்கு பார்த்து சொல்லிருப்பேனே. மணி பார்க்கவா அவளை கூப்பிடுறேன்னு நினைச்ச? அது ஒண்ணுத்துக்கு தான் கூப்பிடாம இருந்தீங்க, இப்ப அதுக்கும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? அர்ச்சனாக்கா எவ்வளவு நேரமா லெமன் ஹனி வாட்டருக்காக வெயிட் பண்றாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க டயட்ல இருக்காங்க. அவங்க எதுல வேணாலும் இருந்துட்டு போட்டும். செம்பானி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு தான் அவங்க காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்க தான் பாத்துக்கணும். பாவம் செம்பானி ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை.
ரூம்ல லைட் எரிஞ்சிட்டே இருந்துச்சு. கார்த்தி என்ன போனுக்காக வெயிட் பண்ணி நொந்து போயிட்டாங்க போல இருக்கு. அப்படியா? சரி சரி. அண்ணி என்னாச்சு? அண்ணா ஏதாவது ஃபோன் பண்ணாரா? என்னம்மா, கார்த்திக் நல்லபடியா போய் சேர்ந்துட்டானாமா? இல்ல பெரியம்மா, ஜெனியா ஃபோன் பண்ணவே இல்ல. ஆமா, உன் மூஞ்சி ஏன் இப்படி ஊதி போயிருக்கு? அண்ணன் போனுக்காக செம்பானி முழிச்சிட்டே இருந்தாங்க. என்ன செம்பா இது? இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும்னு அவன் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிருக்கான். ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சிட்டு இருந்தா எப்படி? என்ன செம்பா, கார்த்திக் கால் பண்ணானா? ஹாப்பியா நீ இப்போ? இல்ல சித்தப்பா, அவர் இன்னும் ஃபோன் பண்ணல. நான் ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. இந்நேரத்துக்கு ஹோட்டல்ல போய் செக் இன் இருக்கணுமே. அக்கா சரியான கூமுட்டக்கா. அவன் ஃப்ளைட்ல ஏறினதானே சிங்கப்பூர் போவான். அவன் தான் சஞ்சய் கையில மாட்டிட்டு இருக்கானே. சஞ்சய் நேரம் அவனை கவனிச்சிட்டு இருப்பான். ஏய் பேசாம இரு. வினு, நீ ஒன்று பண்ணு. கார்த்திக் இன்டர்வியூ கூப்பிட்டாங்கல்ல, அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளு. இந்த ஆள் என்ன இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறாரு? அப்ப நான் சொன்ன அந்த வேலையை சஞ்சய் பண்ணலையா? அவனால நான் மாட்ட போறேன். இவங்க ஃபோன் பண்ணா தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்படி ஒரு கம்பெனி இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் போலீஸ்க்கு போவாங்க. போலீஸ்க்கு போனா கதை கந்தல் தான். 2 நிமிஷத்துல போலீஸ் கார்த்தியை தூக்கிடுவாங்க. அப்புறம் என்ன? மொத்த பிளானும் அம்பே. அதோட ஜெயிலுக்கு போகணும். இந்த குடிகார பையில நம்பினது தப்பா போச்சு. அப்பா கார்த்தி மெயில் பண்ணிருக்காப்பா. மெயில் பண்ணிருக்கானா? அண்ணன் ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. பாவம் அண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. டேய், முதல்ல என்ன மெசேஜ் பண்ணிருக்கான்னு பாரு. ஹாய் அண்ணா, நான் சிங்கப்பூருக்கு பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன். என் ஃபோனு திடீர்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால தான் இந்த இமெயில் அனுப்புறேன். அப்பா அம்மா கிட்ட நான் பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லு. அவங்களையும் பத்திரமா இருக்க சொல்லு. மிஸ் யூ ஆல். இதான் அமைச்சிருக்கா. நல்ல வேலை, இந்த தடவை என் தம்பி சஞ்சய் தப்பிச்சிட்டோம். இனிமே எந்த பிரச்சனையும் வராது. அதான் கார்த்திக் மெயில் அனுப்பிட்டான்ல, அப்புறம் எதுக்கு எல்லாரும் மூஞ்சி அப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? இப்ப நீ ஹாப்பியா செம்பா? அவர் ஃபோன் தான் ப்ராப்ளம்னா அப்போ வேற யார் ஃபோனையாவது வாங்கி பேசிருக்கலாம்ல. என்ன செம்பா நீ? இது என்ன லோக்கல் காலா? மிஸ்டு கால் கொடுத்துட்டு தரேன்னு போனை கேக்குறதுக்கு? அண்ணி, அண்ணன் தங்கி இருக்கிற ஹோட்டல்ல போன் இருக்கும்ல. ஆமா இல்ல, அப்புறம் ஏன் அவன் ஃபோன் பண்ணல? அவன் நினைச்சிருந்த ஏர்போர்ட்ல இருந்தே பண்ணிருக்கலாமே. அங்க ஃபோன் பூத்தும் இருக்குமே. மெயில் பண்ணிருக்கான், ஓகே. ஆனா அவனுக்கு அந்த ஊர் புதுசு இல்லையே. ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து ஃபோன் பண்ணி பேசிருக்கலாமே. அக்கா இருடி. ஒருவேளை அவன் வேலை இருந்தா கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சித்தப்பா, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கும் நீங்களே அந்த கம்பெனிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். ஐய, என்ன செம்பா நீ இப்ப எதுக்கு பயப்படுற? கார்த்திக் தான் மெயில் அனுப்பிட்டான்ல. இங்க பார், திரும்ப திரும்ப கம்பெனிக்கு நம்ம ஃபோன் பண்ணா ஏதோ எல்கேஜி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஓயாம ஃபோன் பண்ணி விசாரிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கார்த்திகோட வேலையை நாமளே தடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் விடுங்க. என் பையன் பத்திரமா இருக்கானா, வந்து சேர்ந்துட்டானான்னு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணோம்னா அது கார்த்திக்கு மரியாதையே இருக்குமா? அதுக்கப்புறம் அவங்க கார்த்திக் என்ன நினைப்பாங்க? ஏதோ பால்வாடி புள்ள வந்துட்டான்னு நினைச்சுக்க மாட்டாங்க? இங்க பாரு செம்பா, நீயும் பயந்து மத்தவங்களையும் பயமுறுத்தாத. ஓ, உனக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்குல்ல. ஃபைனல்ஸ்க்கு ரெடியாக வேண்டாமா? இங்க பார், தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அது அடுத்த விஷயம். நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்ல. செம்பா, நீ கவலைப்படாதம்மா. கார்த்திக் ஏதோ ஒரு வேலையில பிஸியா இருப்பான். நிச்சயம் ஃபோன் பண்ணுவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் கான்டாக்ட் பண்றானா இல்லையான்னு பாரு. உன் மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. இருந்தாலும் இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில நீ தைரியமா இருக்கணும். அதுதான் நீ கார்த்திக்கு பண்ற மரியாதை. அவன் உங்ககிட்ட இருந்து இதைத்தான் எதிர்பார்ப்பான். எப்படி பெரியய்யா நான் கவலைப்படாம இருக்க முடியும்? சின்னையா மத்தவங்க மாதிரி இல்லை, எல்லாத்துலயும் ரொம்ப பொறுப்பா இருப்பாரு. அவர் ஃபோன் பண்ணாம இருக்காருன்னா
ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. ஐயோ கடவுளே, என் மனசு ஏன் இப்படி படப்பட நடிச்சுக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. சின்னையா எந்த பிரச்சனையும் இல்லாம பத்திரமா வீடு வந்து சேரணும். அக்கா சஞ்சய், ஒரு மெயில் அனுப்புறதுக்கு இவ்ளோ நேரமா? அக்கா ஏன் இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆவறீங்க? அதான் வேலையெல்லாம் முடிச்சாச்சுல. கரெக்ட் டைம்க்கு முடிக்கணும் சஞ்சய், இல்லனா மாட்டிப்போம். தயவு செஞ்சு கொஞ்சம் புலம்பாதீங்கக்கா. ஏய், ஏற்கனவே செம்பாவுக்கு அவன் மெசேஜ் அனுப்பலையேன்னு டவுட் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் லேட் பண்ணிருந்தேனா அவ எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கிளப்பிருப்பா. ஐயோ, வாய மூடு. அக்கா கார்த்தியோட மெயில ஹேக் பண்றது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுக்கா. அதான் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சுல. சும்மா ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க? அப்போ கார்த்திக்? கவலைப்படாதீங்க, அவன் பத்திரமா இருக்கான். ஏய், இந்த காம்படிஷன் முடியற வரைக்கும் அவன் வெளியில வந்துட கூடாது. அக்கா இந்த உலகத்துக்கு அவன் வர நாள் குறிச்சது வேணா கடவுளா இருக்கலாம். ஆனா என்கிட்ட இருந்து வெளியே போகணும்னா நான் தான் நாள் குறிக்கணும். நீ பாட்டுக்கு குடிச்சிட்டு கோட்டை விட்டுறாத. அவனை மட்டும் விட்டன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இங்க வந்து செம்பாவை எப்படியாவது அவன் ரெடி பண்ணிடுவான். இனிமே அந்த செம்பாவை தயார்படுத்த போறது இந்த சஞ்சய்க்கா. ஏய், நான் சொல்றத காதுல கேக்குறியா இல்லையா? சொல்லுங்கக்கா. குடிச்சிட்டு அவனை கோட்டை விட்டுறாதன்னு சொன்னேன். என்னங்கக்கா நீங்க என்ன சந்தேகமா கேக்குறீங்க? இந்த மாதிரி ஒரு அற்புதமான சான்ஸ் கிடைச்சிக்குது, விடுவேனா நானு? அவன் எனக்கு கொடுத்ததெல்லாம் நான் மொத்தமா திரும்ப கொடுக்க வேணா? ஏய், நீ அவனை என்ன வேணா பண்ணிக்கோ. ஐயோ அக்கா குடுக்க போனே. ஏய் டேய் செஞ்சோ, அப்படி எல்லாம் ஒண்ணு பண்ண கூடாதுடா. ஏய், போனை கொடு. அக்கா என்னக்கா? அடி வாங்கு. சஞ்சய், இந்த காம்படிஷன் முடியற வரைக்கும் செம்பா கார்த்திகோட நிழல கூட பார்க்க கூடாது. அத நான் பாத்துக்கிறேன்க்கா. அதே மாதிரி அவன் உயிருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. என்னக்கா இதெல்லாம்? வடிவு, கொஞ்சம் சும்மா இருன்னு சொல்றேன்ல. சஞ்சய், நான் சொல்றபடி கேட்டேனா உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே உன் மேல கார்த்திக் ஃபைல் திருடின கேஸ் இருக்கு. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணி மாட்டிக்காத. அப்புறம் உன்னால நானும் உன் செல்ல அக்காவும் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடும். இதெல்லாம் உனக்கு தேவையா? நல்லா யோசிச்சு பாரு. ஒரு தடவை தப்பு பண்ணா திரும்ப திரும்ப அதேவா பண்ணுவேன். என்னக்கா நீங்க இந்த மாதிரி? எங்க பாரு, அப்படின்னா நான் சொல்றத மட்டும் செய். கார்த்திக் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, புரிஞ்சுதா? கார்த்திக் காம்படிஷன் ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது ஓகே. அது உங்களுக்காக நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா அவனை என்ன பண்ணணுங்கிறது நீங்க எனக்கு சொல்லக்கூடாது. சஞ்சய், என்னோட பழைய கணக்கெல்லாம் செட்டில் பண்ண வேண்டியது இருக்குக்கா. அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவனா நானு? ஏய், அதான் சொல்றேன், அவன் உயிருக்கு ஆபத்து இல்லாம நீ. அப்படிலாம் என்னால கணக்கு தீக்க முடியாதுக்கா. இந்த சஞ்சய் யாருன்னு இனிமேதான் அந்த கார்த்திக் பார்க்க போறான். வேணும்னா உங்களுக்காக அவனை நான் பதமா அடிக்கிறேன். ஆனா அதுல அவன் பணமாயிட்டான்னு வச்சுங்க, நீங்க என்ன கேட்க கூடாது. சஞ்சய், சஞ்சய், அக்கா, ஐயோ, இந்த குந்தாணியால தான் இவ்வளவு வந்துச்சு. தேவையில்லாம இவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவனை உசி பேத்தி விட்டு என் தம்பியை எங்க கொண்டு போய் நிக்க வைக்க போறான்னு தெரியலையே. ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. நடங்க. அப்படியே ஸ்டைலா கை இங்க. இப்படியா? இந்த கை இப்படி. நடங்க. ஓகேவா? அண்ணி புடவையை பிடிச்சுக்கோங்க. ஐயோ அப்படி இல்ல நீ. இந்த சைடு இப்படி முந்தானையை பிடிச்சுக்கோங்க. போஸ் கொடுங்க இப்போ. சைட் ரெண்டு சைடுலயும் போஸ் கொடுங்க. எந்த சைடு? இப்படியா? இப்படி ஒண்ணு, அப்புறம் இப்படி. ஐயோ அண்ணி, அப்படிலாம் இல்ல. கொஞ்சம் திரும்பி வாங்க.
அம்மா ஐயோ அப்படிலாம் பண்ணாதீங்க அண்ணி. ஐயோ ஓகே ஓகே அண்ணி அப்படி இல்ல அண்ணி. இன்னும் நல்லா இடுப்பு வளைச்சு நடிச்சு நடக்கணும். ஐயோ இப்படி எல்லாம் நடந்தீங்கன்னா மானம் போயிடும். இப்ப நான் பண்றேன் பாருங்க. அடேங்கப்பா எப்படி இப்ப நீங்க நடங்க. ஐயோ அண்ணி அப்படிலாம் வராதீங்க. நீ மானமே போத நீ. என்னால முடியாது வினோ. முடியாது நடக்காது இதெல்லாம் கார்த்தி எனக்கு பிடிக்காது தெரியும்ல. அவரையே இந்த மாதிரி இடுப்ப வளைச்சு நடிச்சு நடக்க சொல்லு. செம்பா நீங்களும் அப்படி ஜோக் அடிக்கிறது? நான் ஜோக்கெல்லாம் அடிக்கல. என்னால முடியாதுன்னா விட்டுற வேண்டியதானே. கார்த்தி என்கிட்ட என்ன சொல்லிருக்கான்னு தெரியும்ல. செம்பானிய ட்ரெயின் பண்றதுதான் என்னோட வேலையா. ஏதாவது தப்பு பண்ணா காதலே போட சொல்லிருக்கான். காட் ப்ராமிஸ். சரி நீங்க இப்ப நடங்க. என்னங்க இது? ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவன் நினைச்சது ஏர்போர்ட்லேருந்தே பண்ணிருக்கலாமே. அங்க ஃபோன் பூத்தும் இருக்குமே. மெயில் பண்ணிருக்கான் ஓகே. ஆனா அவனுக்கு அந்த ஊர் புதுசு இல்லையே. ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுல ஃபோன் பண்ணி பேசிருக்கலாமே. செம்பானி செம்பானி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நடங்க. அண்ணி என்னாச்சு நீ உங்களுக்கு? இல்ல அது வந்து நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நடக்க மாட்டேங்கிறீங்க. நீங்களாவும் நடக்க மாட்டேங்கிறீங்க. கேட் வாக்னா என்ன நினைச்சீங்க? சரி அண்ணி நான் ஒண்ணு பண்றேன். என்னோட லேப்டாப் எடுத்துட்டு வரேன். அதுல சில அழகி போட்டி ஷோஸ்லாம் யூடியூப்ல பார்த்து அதுல பார்த்து கத்துக்கலாம். சின்னையா, நான் என் சொந்த கால்ல நிக்கணும் நடக்கணும்னு நீங்க தானே என் கை பிடிச்சு கத்து கொடுத்தீங்க. ஆனா இப்ப நீங்க இல்லாம என்னால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல. இந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன விட்டுட்டு எங்க போனீங்க? என்கிட்ட ஒரு போன் பண்ணியாவது பேசிருக்கலாம்ல. எனக்காக மட்டும் யோசிச்ச நீங்க இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு கூட தெரியல. நீங்க புறப்பட்டு போனப்போ பூஜை தட்டை கீழே விழுந்துச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சின்னையா. உடனே இங்க வந்துருங்க ப்ளீஸ். சின்னையா வந்துருங்க. ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. என்ன வடிவு, உன் தம்பி சொல்ற பேச்சு கேட்க மாட்டானா? எப்போ நான் ஒன்னு சொன்னா அவன் ஒன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் எல்லா தடவையும் அவன் மாட்டிக்கிட்டே இருக்கான். இந்த தடவை மட்டும் நான் சொல்றது கேட்டு அவன் நடக்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல. தெரியும் தெரியும், நல்லாவே தெரியும். இப்படிதான் நீங்க ஏற்கனவே அவங்கிட்ட செம்பா செம்பான்னு சொல்லி சூடேத்தி விட்டு ஃபைல திருடு வச்சு போலீஸ்ல மாட்டி கொடுத்துட்டீங்க. அப்போ இதே மாதிரிதான் நான் சொல்றத கேட்காம ஃபைலோட சேர்த்து செம்பாவையும் ஆட்டைய போட்டுட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா செம்பா போட்டு கொடுத்துட்டா. என் பேச்சு கேளுடா, உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு எவ்வளவு வாட்டி சொல்லிருப்பேன். இதுக்குதான் இனிமே சஞ்சய் கிட்ட இந்த மாதிரி வேலையை கொடுக்க கூடாதுன்னு உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன். நீங்க தான் அதை பத்தி கேட்கவே மாட்டீங்களே. வடிவு,
உன் தம்பி ஒரு வித்தியாசமான நரி. சீ, இந்த பழம் புளிக்குண்டான்னு சொன்னா கூட அவன் ஒதுங்கி போக மாட்டான். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அதுதான் செம்பா. செம்பா இருக்கிற வரைக்கும் அவன் அடங்கவே மாட்டான். அவன் நாம சொல்றத செய்யறான், சொல்லாததையும் சேர்த்து செய்யறான். நீ அவன்கிட்ட மட்டும் வேணான்னு சொல்லு, மத்தபடி அவனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அக்கா, நீங்க உங்க சுயநலத்துக்காக அவனை இந்த மாதிரி வேலையில கோத்து விட்டுறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. முதல்ல உன் தம்பி தான் இது எல்லாத்துலயும் ஆர்வம் காட்டுறான். என்ன பண்ண சொல்ற? அக்கா, என்னோட தடவை இந்த மாதிரி நடந்து என் தம்பி மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படி நான் சும்மாவே இருக்க மாட்டேன். என்ன வடிவு, பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆமாக்கா, இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேக்கா. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் முன்னாடி போட்டு கொடுத்துருவேன். ஓகே. அடியே தங்க மவளே, செல்ல குட்டி, எப்படி உனக்கு மூளை இப்படி வேலை செய்யுது? அதெல்லாம் அப்படிதான். நல்லா சொல்லு, தாராளமா சொல்லு. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேப்பேன். வடிவ தான் தம்பிய காப்பாத்துறதுக்காக பழைய ஏமேல போடுறான்னு சொல்லுவேன். உங்கள் ஸ்டார் விஜய்.